நம்ம காலையில பதிவுல தான் பார்த்திருப்போம். 26 ஏப்ரல் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து ஏவியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது அது ஒரு பேட்ச். அடுத்தது 26ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை, அதாவது இன்னைக்கு அதிகாலை உக்ரைனோட நேரப்படி வேவ் பை வேவா மொத்தம் 149 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. இதுல திரும்ப அந்த சப்ளை பெல்ட்டே தான் தொடர்ந்து குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 5, 6 நாளாவே நம்ம பார்த்தோம்னா அந்த பெல்ட்ல தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒடெசா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், டொனெட்ஸ்க் பகுதி, அப்புறம் கர்கிவ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமி. ஸோ இந்த பகுதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பெருமளவு நடந்துகிட்டு இருக்கு. ஒடசால தாக்குதல் தீவிரமா நடந்திருக்கு. அதுவும் இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல பவலங்கிராட், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்ரிஸ்கியா அப்படின்ற பகுதிகள் இருக்கு. ஸோ இந்த பகுதிகள குறிப்பா பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், சில வேரியேஷன்ஸ் இருக்கு டைம் டிஃபரன்ஸ்னால. 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. மக்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வருது. ஒடசாலையும் மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து இல்ல, எல்லாமே மிலிட்டரி டார்கெட்ஸ் அப்படின்னு போல சொல்றாங்க. அதுவும் ரஷ்யா புது வகையான ட்ரோன்கள். அதாவது ஜெட் இன்ஜின் ட்ரோன்கள். வேகமா போகும். ஸ்லோவா போகாது. ஸோ நார்மலா இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அத யூஸ் பண்ணி சுட்டு தள்றதுக்குன்றது முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் வேகமா போறதுனால டிஃபரெண்ட் இருக்கும். மேபி வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும். எப்படி ரஷ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இந்த ஷாகி ட்ரோன்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது பல்வேறு இடங்கள்ல இருந்து ட்ரோன லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட தாக்குறதுக்காக லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரோன்கள்லாம் பல்வேறு இடங்கள்ல இருந்து வரும்போது ஒரு ஆல்டிடியூடுக்கு போய் மீட் ஆயிக்குது. லைனா ஒண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்குது. ஸோ எல்லா ட்ரோன்களும் ஒண்ணா போய் ஒரு இடத்துல தாக்குதல் பண்றதுனால அடுத்த ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஒரு ட்ரோன டார்கெட் பண்ணி சுடுறதுக்குள்ள அந்த ட்ரோன நியூட்ரலைஸ் பண்ணா அடுத்தடுத்த ட்ரோன்கள் பின்னாடி வரது அந்த இடத்துல ஹிட் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி அதிக அளவுல கை குடுக்கறதுனால தான், இழப்புகள் உக்ரைனுக்கு பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ, இது போல பல வகையான தாக்குதல் ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணி உக்ரைன்குள்ள ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து தொடர்ந்து ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள தாக்குதல் பண்றாங்க. இந்த பெல்கிராட் பகுதி, கர்ஸ்க்வேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஆனா களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்புல தான் இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தையில வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர, முன்னேற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். இப்ப வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாரி தெரியல. ஒத்துக்கிற மாரியும் தெரியல. திரும்ப திரும்ப இந்த எஸ்தோனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட அ வெசல்ஸ்லாம் வருது இல்லையா? அதாவது ஷேடோ டேக்கிங் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே நாங்க வந்து வ தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு எதிரா நாங்க வந்து சண்டை பிடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு போல எஸ்தோனியா தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இது போல தொடர்ந்து ரஷ்யாவோட வெசல்ஸ பிடிக்க பிடிக்க, ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களாம். வேணும்னே ரஷ்யாவ தூண்டி விடுறதுக்காக அவங்க தாக்குதல் பண்ணும். ரஷ்யா வந்து அக்ரஸர் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்காக, இது போல வேலைகள் செஞ்சுகிட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, ரஷ்யாவோட ஷிப்ப இவங்க பிடிக்கும்போது, நாட்டோட நாடுகளோட ஷிப்லாம் வந்ததுன்னா என்ன பண்றது? அப்ப அவங்களா பிடிச்சுக்குவாங்களா? ஏன்னா ஜெர்மனி இப்படித்தான் ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்காங்க. எஸ்தோனியா ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்காங்க. உக்ரைன் ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி 3 வெசல் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது, ரஷ்யா நாட்டோ நாடுகளோட வெசல்கள்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டான்னா என்ன பண்றது? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறான்றது பார்த்தலாம். ஆனா, அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் பயங்கர காட்டமா இருக்காரு. அதிலும் தெளிவா இருக்காரு ஒரு விஷயத்துல. அவர் பிசினஸ் பெர்சன் அப்படிங்கிறத தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது மார்க்கோ ரூபியோ அவர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எனக்கு தேவை என்னன்னா, இந்த பனாமா கால்வாயா இருக்கட்டும், சூயஸ் கால்வாயா இருக்கட்டும், அந்த பகுதியில நம்மளோட மக்கள் சிவிலியன் கப்பல் போனாலும் சரி, கார்கோ வெசல் போனாலும் சரி, இல்ல மிலிட்டரி வண்டி போனாலும் சரி, எந்த வெசல் போனாலும் காசு வாங்கக்கூடாது. நம்ம இல்லைன்னா அந்த சூயிஸ் கால்வாயே இருக்காது அவங்களுக்குலாம். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரோம். அதனால அவங்க நம்மகிட்ட காசு வாங்கக்கூடாது. அத உறுதிப்படுத்திக்கிறதுக்கான வழிய பாருங்க கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் ட்ரூத் மீடியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா இருக்குல்ல, அதுல வந்து போஸ்ட் போட்டுருக்காரு. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள்ல மார்க்கோ ரூபியோ அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படிங்கல மாற்று கருத்து இல்ல. அவருக்கு என்ன வேணுமோ, அத செஞ்சு குடுக்கறதுக்காக பில்லர்கள் போல வச்சுக்கிறாங்க எலான் மஸ்க் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள், ஹெக்ஸெட் அவர்கள். அது ஹெக்ஸெட் அவர்கள குறி வச்சு வெளிய எலிமினேட் பண்ணணுன்றதுக்காகவே டேட்டா லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுவும் குறி வச்சு அவர வேணும்னே பென்டகான்ல இருக்கக்கூடிய சில நபர்கள், அவர டார்கெட் பண்ணி அவர அனுப்பணுன்றதுக்காகவே செய்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ ஓரளவுக்கு ஏதோ ஸ்டேபிளா இருக்காரு. 2 தடவ லீக் ஆனதுக்கு அப்புறமா அவள கொஞ்சம் தட்டி தூக்கி தேத்தி நிறுத்திக்கிறாங்க. தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துக்கு எதிரா புரொட்டஸ்டும் ஒரு சைடு நடந்துட்டு தான் இருக்கு. வெறுப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்தாலும், இப்போ ட்ரம்ப் அவர்கள் மேல கொஞ்சம் ஆதரவலைகளும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், உலகத்த மிரட்டக்கூடிய அந்த விஷயங்கள், ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவே பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க வச்ச அந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு திருப்பு முனையா இருக்குமா இவரோட பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல.
அப்படியே நம்ம இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். நம்மளோட ஜார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏடிஎஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்பரேஷன்ல 4 சஸ்பெக்ட்ஸ வந்து பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் பகுதியில பிடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதுமே இது போல ஆப்பரேஷன்ஸ்ல இறங்கி இந்த டெரர் ஸ்குவாட், இந்த சிபிஎஸ்எஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணணும். ஏன்னா போர்ன்னு வருது அப்படின்னா, இவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இப்ப பாகிஸ்தான் தரப்பு வந்து இது போல ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் வந்து வீடியோ பதிவுல எடுத்து போடுறாங்க இல்லையா? ஸோ இது போல மைக்ரன்ட்ஸா வந்திருக்கிறாங்க, இல்ல தீவிரவாதிகள், தடை செய்யப்பட்ட இயக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள், இது போல யாராவது வந்து பதுங்கி இருந்தாங்க அப்படின்னா, இந்த மூமெண்ட்ஸ்லாம் நார்மலா எடுத்து வீடியோ புடிச்சு சோசியல் மீடியால போடுற மாரி அவங்க பாட்டுக்கு போட்டுருவாங்க. அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, அது நம்ம ராணுவ வீரர்களுக்கு பிரச்சனையாயிரும். ஸோ இது போல யாராவது எடுக்குறாங்கன்னா, ஏன் எடுக்குறீங்க? எதுக்காக பண்றீங்க? இம்மீடியட்டா டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம வந்து செய்யணும். இது போல யாராவது நம்ம படை வீரர்கள் முன்னாடி ஃபோட்டோ எடுக்குறாங்க, வீடியோ எடுக்குறாங்கன்னா, தட்டி கேட்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ யாராவது அத செய்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரீட் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுத்தே ஆகணும். அப்படி செஞ்சா தான் யாருமே இது போல செய்ய மாட்டாங்க. இல்லன்னா, படை வீரர்கள் தேவையில்லாம உயிரிழந்துருவாங்க. அவங்க மேல ஸ்ட்ரைக் பண்ணிருவாங்க. ஸோ இது போல ஆளுங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, சஸ்பெக்ட்டா இருக்காங்கன்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவிகள நம்ம அரசாங்கத்துக்கு செய்யணும். ஏன்னா, இக்கட்டான சூழ்நிலை. போர்ன்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எந்த இடத்துல எவன் வந்து உட்காந்து குடைச்சல் குடுப்பான்றது தெரியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவியா இல்லனாலும் உபத்திரமா இருக்கக்கூடாது. ஆனா, நம்ம முன்னாடி யாராவது நம்ம வீரர்கள் போறது, நடமாட்டங்கள், நம்மளோட ஆயுதங்கள் யாராவது படம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தட்டி கேட்க வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. இல்லன்னா, முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும். இது போல ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல இது போல எடுக்குறாங்க, வீடியோ பதிவு எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணிடணும். இதுக்கு ரிலேட்டடா இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லிடணும். ஸோ இது போல ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இது நம்ம சேனல் சார்பா நம்ம ஒரு விழிப்புணர்வாவே நம்ம சொல்லிடலாம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஏன்னா, ரஷ்யால ஏகப்பட்ட வீரர்கள் தேவையில்லாம உயிரிழந்திருக்காங்க. கூடாது. அது ரொம்ப கவனிப்பா பார்க்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பாகிஸ்தான டைட்டன் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறதுக்கான விஷயங்கள்ல இறங்கிட்டாங்க. பாகிஸ்தானோட மெடிசின் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்மள நம்பி இருக்காங்க. அதுவும் 30லேருந்து 40% நம்மள நம்பி தான் இருக்காங்க. இப்ப அது எல்லாத்துக்குமே தடை விதிக்கிறதுனால, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ஸ்டாப் பண்றதுனால, பாகிஸ்தானுக்கு மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா, ஈரான் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அவங்களுக்கு எதுவும் வரப்போறதில்ல. 2வது ஆப்கானிஸ்தான் வழியாவும் அவங்களுக்கு எதுவும் வரப்போறதில்ல. நம்ம வழியா தான் வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு போர்ட் இருக்கு. ஒன்ஸ் நாவல் பிளாக்கெட் போட்டோம்னா எதுவுமே உள்ள வராது. லேண்ட் லாக்டு மாரி பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்க வச்சிடலாம். ஸோ அதுபோல நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல, பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஸோ பாகிஸ்தான் இதுலருந்து எப்படி மீண்டு வர போறாங்க? அவங்க ஏடா கூடமா எதுவும் செய்யாம பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்ல அப்படின்னா, தாக்குதல் ஏதாவது பண்றாங்கன்னா ஏன்னா தொடர்ந்து 3 நாளா எல்லை பகுதியில துப்பாக்கிச் சூடுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்க பதிலடி நம்மளோட ராணுவ வீரர்களும் குடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா, இது போல போருக்கு தான் வராங்க அப்படிங்கிறது போல அவங்க ரெடியாகி வராங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்தபடியான ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கணும். இன்னொரு தடவ அவங்க அது போல யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளோட கவர்மெண்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் கழுத்த நெருக்கிறதுக்கான வேலைகள தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கும் சூழ்நிலையில பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அட் சேம் டைம் மிசைல் சோதனை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்ல பிஎன்ஏ இருக்காங்க இல்லையா? பலுச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி. இவங்க வந்து வேற. இவங்க வந்து ஈரான் பேக்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மேல வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 4 ஆபீசர்ஸ் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இவங்க தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிலிட்டன்ட்ஸ் இவங்கள தான் மிலிட்டன்ட்ஸ்ம்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போய் சிவிலியன்ஸ் தாக்கல. ஸோ அங்க இருக்கக்கூடிய கூலிப்படைகள வந்து தாக்கியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் கூலிப்படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ பலுச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மியோட மிலிட்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால உயிர் சேதங்கள் பாகிஸ்தானுக்கு. அட் த சேம் டைம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, தெஹ்ரிக்-இ தாலிபான் ஆப்கானிஸ்தான் பேக்டு டிடிபின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைபர் பக்தூன்குவா பகுதியில டிடிபி மிலிட்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கூலிப்படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 4க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடு பார்டர்ல இருந்து பிரஷர் கிடைக்குது. கூலிப்படைகள இந்த தடவ முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதால 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ என்ன நடக்குது? ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி ப்ளே பண்ணுது?
இதுக்கெல்லாம் எப்படி ஒத்துழைப்பு நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.